The local people, artisan, local artisans says this. No,
कैसे बेचते थे हम लोग वर्किंग उसके बाद गिल पाटा में 2009 में जब हम लोग एक कॉन्ट्रैक्ट लगाए ये देखो ना 1000 लोग यहाँ पे एम्प्लॉयड है। तो ये इट इज नोन एज इंडिया वेल्डिंग कैपिटल। वेल्डिंग रिसर्च इंस्टीट्यूट वर्ल्ड फर्स्ट वेल्डिंग बॉक्स वेल्डिंग करते हैं ना, फैब्रिकेशन स्टील के हिसाब से जो भी आप काम करना चाहते हैं पाइप यहाँ से जो झांसी वगैरह इंडिया में है घूमे हुए हैं बॉयलर वगैरह। கிராமப்புற தொழில்கள் மேம்படணும். எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை 80% இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் 80% நிர்ணயம் பண்றது எம்எஸ்எம்இ. 80%. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். நமக்கெல்லாம் இந்த விக்ராந்த் கப்பல், நம்முடைய கொச்சியில விக்ராந்த் கப்பல் கட்டினாங்க. அந்த விக்ராந்த் கப்பல் கட்டுறதுக்கு எடுக்கப்பட்ட மூலப்பொருட்களும் சரி, அதுக்கான பொருள்கள், அது இரும்பா இருக்கலாம், அது எந்த பொருளா இருக்கலாம், இதெல்லாம் தயார் பண்ணது 80% இந்த மாதிரி நடுத்தர தொழில்கள், இந்த மாதிரி குறுந்தொழில்கள்ல இருந்து வந்ததான். இந்த மாதிரி எம்எஸ்எம்இ செக்டார்ல இருந்து தான் 80% பயன்படுத்தியிருக்காங்க. வெறும் 20% தான் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணது, பெரிய பெருந்தொழிற்சாலைகளில் தயார் பண்ணப்பட்டது. பாக்கி எல்லா பொருள்களுமே நமக்கு 80% நமக்கு அந்த மாதிரி வந்தது. ஆத்ம நிர்பர் பாரத் அந்த திட்டத்தின் கீழே, மேக் இன் இந்தியா அந்த திட்டத்தின் கீழே இன்னைக்கு அமிர்த மகோத்சவம், நம்ம இன்னைக்கு அமிர்த காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அமிர்த காலம் என்பது இன்னைக்கு ஆரம்பிச்சு போன வருஷம் ஆரம்பிச்சு 2047 வரை இன்னைக்கு இந்த மாதிரி தொழிற்சாலைகள், மற்றபடி இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான ஒரு வழிகாட்டு மையமாக அந்த மையத்தை பயன்படுத்தணுங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்கோம். அங்கே நிரந்தரமாக ஒரு அதிகாரி இருப்பார். அவருக்கு எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியதா நம்ம தொழில் ரீதியா 2 விஷயம். நமக்கு விவசாயம் இருக்குது, அடுத்து தேங்காய் இருக்குது, நெல் இருக்குது. இதோட நம்ம திருப்தி அடைஞ்சிடாம அடுத்து தொழில்களுக்கு போகணும். இங்க இருந்து தொழில்களுக்கு முன்னால போறதுங்க ஆள் இல்லை. அது ரொம்ப 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 முக்கியம். தஞ்சை தரணிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமான ஒரு பகுதி, உலகம் மெச்சக்கூடிய ஒரு பகுதி. ஆனா இங்க தொழில் வளர்ச்சி என்பது இல்லை, தொழில் முனைவோரும் இல்லை. இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த முக்கியத்துவம் கொடுத்து நாம பணியாற்றணும். அப்படி பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தி जो जिला तंजावुर है, तंजावुर की धरती भारत की एक ऐसी ऐतिहासिक धरती है जो भारत के गौरवशाली इतिहास को अपने में समेटे हुए आज भी है, 2000 वर्षों से खड़ी हुई है. இங்கே தஞ்சையில் செங்கிப்பட்டியில் நடக்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரு குப்புராமஜி, திரு பாலாஜி சிவராஜி, பூண்டி வெங்கடேசன், தங்க கன்னடி அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2000 ஆண்டுகளாக பழம்பெருமை வாய்ந்த இந்த தஞ்சை மாநகரத்திற்கு தங்களுடன் உரையாற்றுவது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது இப்போ இதிகாசத்திலேருந்து பல 100 வருஷங்களாக 1000 வருஷங்களாக போற்றப்படுகிற இந்த ஊருக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். यह विश्व का प्रसिद्ध बृहदेश्वर मंदिर विश्व में अपनी अद्वितीय सुंदर और विलक्षण स्थापना के लिए जाना जाता है. यहाँ की पेंटिंग सभी अनूठी है. जिस प्रकार मिथिला, कोटा, बूंदी या हिमाचली पेंटिंग भारत और विश्व में अपनी विशेष पहचान रखती है, उसी प्रकार तंजावुर पेंटिंग के द्वारा लाखों कलाकारों को काम मिलता है. இங்கே உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சென்றிருந்தேன். அங்கே குறிப்பாக அங்கே வரைந்துள்ள ஓவியங்களை பார்த்து மகிழ்ந்தேன். இதில் பல அஜந்தா, இமாச்சல் போன்ற இடங்களில் உள்ள ஓவியத்தை போல இங்கே தஞ்சாவூர் ஓவியம் மிகவும் பிரசித்தி பெற்றதை கண்டறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். बृहदेश्वर मंदिर की छाया जमीन पर नहीं पड़ती है,
इसको इस प्रकार बेहद विशिष्ट स्थापत्य शैली में बनाया गया है कि भारत व विश्व के सबसे ऊंचे मंदिरों में से भी एक है। அதாவது இந்த கோவிலின் பிரகதீஸ்வரர் கோயில் நிழலானது கீழே விழாது அப்படிங்கிற அளவில் அந்த பண்ணியிருக்கக்கூடிய ஸ்தபதிகளுடைய திறமையை கண்டு வியக்கிறேன். இது பாரதத்தின் திறமையை உலகுக்கே பறைசாற்றும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. आज माननीय प्रधानमंत्री नरेंद्र भाई मोदी जी की अगुवाई में भारत पुनः अपने विश्व गुरु के गौरव को पाने की कोशिश कर रहा है तथा इस प्रक्रिया में तंजावुर जैसे गौरवशाली शहर अपनी महान भूमिका निभा सकते हैं। पानी के बारे में से देश के यशस्वी प्रधानमंत्री जी हम्म, मतलब गौरवशाली वो अगुवाई कर रहे हैं विश्व गुरु बन की कोशिश करने के लिए। ये देश अपना विश्व गुरु बने, राष्ट्र मतलब राष्ट्र विश्व गुरु बने, इसके लिए अगुवाई कर रहा है। उसमें उन्होंने இந்த कहा है कि आज உலகுக்கே प्रक्रिया में- வழிகாட்டியாக उस प्रक्रिया में- இருக்குமாறு उस நமது प्रक्रिया பாரத में பிரதமர் तंजावुर பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயமும் இருக்குங்கிறத இந்த ஊர்ல புரிஞ்சுக்கிட்டேன். तंजावुर ம், तंजावुर तंजावुर- एक जिला इसकी विशेष भूमिका निभा सकता है। ம். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய இந்த விசேஷ சக்திகள் உலகுக்கே குருவாக இருக்குங்கிறதுல கண்டிப்பாக ஐயமில்லை. तंजावुर की साड़ियाँ भी चंदेरी, मैसूर, काशी की तरह विशेष प्रकार के शिल्प के लिए जानी जाती हैं। जिस प्रकार आज मोदी जी ने काशी के वैभव को पुनः स्थापित किया है, वहाँ काशी विश्वनाथ कॉरिडोर का निर्माण कराया जाता है, उसी प्रकार मोदी जी तमिलनाडु के शोर मंदिर महाबलीपुरम में विदेशी राष्ट्राध्यक्ष को पहली बार आकर्षित किया है। அதாவது இப்போ காசியில காசி விஸ்வநாதர் காரிடார்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது போல இங்கே தமிழ்நாட்டிலையும் மகாபலிபுரத்தில் ஒரு காரிடார், மகாபலிபுரம் காரிடார்னு இது பண்ணுறதுனால இது வந்து கண்டிப்பாக உலக கவனத்தை ஈர்க்கிற வகையில் மோடி வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார். पहले विदेशी राष्ट्राध्यक्ष सिर्फ दिल्ली में आते थे। हमारी सरकार ने नई परंपरा शुरू की है जिससे न सिर्फ दूसरे देशों में भारत के विलक्षण व गौरवशाली शहरों के दर्शन हो सके, बल्कि इस प्राचीन शहरों का भी विकास हो, वहाँ लोगों को रोजगार प्राप्त हो। அதாவது முதல்ல எல்லாம் எந்த நாட்டு தலைவர்கள் வந்தாலும் அவங்க டெல்லிக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நம்ம இது பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு இங்கே உள்ள முக்கியமான நகரங்களுக்கு இந்த தலைவர்களை கொண்டு போவதன் மூலம் இந்த உலகுக்கு இந்த நகரங்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். यहाँ चोल साम्राज्य का गढ़ रहा है, जिस साम्राज्य की धमक एशियाई देशों में श्रीलंका, इंडोनेशिया आदि तक रही। இங்கு உள்ள சாம்ராஜ்யம் ஏற்கனவே நமக்கு ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா போன்ற இடங்களுக்கு ஏற்கனவே விஸ்தரிப்பு நடந்தது. அதன் மூலம் நம்மளுடைய பண்பாட்டை அங்கு விதைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். आज भी हिंदू व भारतीय संस्कृति के प्रतीक चिन्ह इन देशों में देखे जाते हैं, जिसमें राजा चोल, राजेंद्र जैसे महान चक्रवर्ती राजाओं का भी सबसे बड़ा योगदान है। இன்றும் நம்ம வெளிநாடுகளில் இந்து சமய பண்பாட்டினை ஃபாலோ பண்ணுவதை பார்க்கறதுக்கு குறிப்பாக ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள் என்பதை இங்கு கூறிக்கொள்கிறேன். आज इंडोनेशिया, थाईलैंड जैसे देशों में न सिर्फ रामलीला का आयोजन होता है, बल्कि दिवाली जैसे त्योहार भी अन्य रूप में मनाए जाते हैं। இப்போ இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்றவற்றில் வந்து இன்னும் நம்ம ராமாயணம் போன்ற கதைகளை இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தீபாவளி போன்ற பண்டிகை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது நமது இந்திய பண்பாட்டினை காட்டுவதாக உள்ளது. वहाँ के रुपए सिक्कों पर गणेश लक्ष्मी जी की भी आकृति अंकित होती है। आज मैं इस गांव में आकर, आज इस सिग्गीपट्टी ग्राम में आकर मैं अपने को सौभाग्यशाली महसूस कर रहा हूँ। இந்த இடத்துல இந்த போன்ற ஒரு இடத்துல இந்த செங்கிப்பட்டி கிராமத்திற்கு வந்து தங்களோடு உரையாடுவது மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். और देश के यशस्वी प्रधानमंत्री जी नरेंद्र भाई मोदी जी के नेतृत्व में ये देश आगे प्रगति कर रहा है और विशेष रूप से उन्होंने कहा है कि सबका साथ, सबका विकास, सबका सम्मान, इस ध्येय को लेकर, इस नियम को लेकर वो आगे बढ़ रहे हैं। இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய வாசகமான சப்கே சாத், சப்கா விகாஸ், சப்கா அபிமான்ற இது படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு பெருமைப்படுகிறேன். और विशेष रूप से इसी ध्येय को लेकर
गरीबों के लिए आवास व्यवस्था, महिलाओं के लिए शौचालय व्यवस्था और गरीब के इलाज के लिए हमारा भारत आयुष्मान भारत और ढेर सारी किसानों के लिए किसान सम्मान निधि, ढेर सारी योजनाओं को लेकर ये भारतीय जनता पार्टी आगे काम कर रही है। அதாவது இங்கே உள்ள அஹ், ஏழைகளுக்கு குரல் கொடுப்பவராகவும், பெண்களுக்காக பல கழிப்பறைகளை கட்டி கொடுத்தும், அதே போல விவசாயிகளுக்காக பல லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தும் இந்த நாடு முன்னேறுவதில் நமது பாரத பிரதமர் மிகவும் உறுதியாக இருக்கிறார் என்பதை இந்நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். विशेष रूप से आज आप सब लोग भारतीय जनता पार्टी के कार्यकर्ता है और आप लोग ऐसे ही पार्टी के कार्यकर्ता है जो एक देश में ही नहीं विश्व में नंबर 1 की पार्टी है। இந்த அதாவது நீங்களெல்லாம் இங்க இருக்கிற பாரதிய ஜனதா காரியகர்த்தாக்கள், நீங்கள் வந்து சாதாரண ஒரு கட்சியின் உறுப்பினர்கள் அல்ல. இது தேசியத்தின் நம்பர் 1 கட்சியின் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் உலகத்திலேயே உள்ள கட்சிகளின் நம்பர் 1 கட்சியின் உறுப்பினராக இருக்கிறீர்கள் என்பதை இங்கே கூறிக்கொள்கிறேன். और அனைவரையும் இந்த இதுக்கு வந்து வரவேற்கிறேன். உங்களோடு இருந்து பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். क्योंकि ये भारतीय जनता पार्टी के कार्यकर्ता पार्टी के लिए काम करते हैं और पार्टी के नेता देश को ताकतवर बनाने के लिए, देश को समृद्धशाली बनाने के लिए, पूरे भारत को गरीबों को आर्थिक स्थिति सुदृढ़ करने के लिए काम करते हैं। இந்த இது வந்து நீங்களெல்லாம் இந்த கட்சிக்காக உழைக்கிறீர்கள். ஆனால் இந்த கட்சியின் தலைவர்களும் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காகவும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளை முன்னேற்றி கொண்டு வருவதற்காகவும் தான் பாடுபடுகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். और विशेष रूप से ऐसे सभी कार्यकर्ताओं का मैं अभिनंदन करता हूं जो भारतीय जनता पार्टी के लिए काम करते हैं। அதான் இந்த போன்ற உங்கள் அனைவருக்கும் எனக்கு என்னுடைய பரிபூர்ண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். और विशेष रूप से देश के यशस्वी प्रधानमंत्री जी को देश को आगे ले जाने के लिए भरपूर प्रयास कर रहे हैं। அதாவது பிரதமர் கடும் முயற்சி எடுத்துள்ளார் இந்த நாட்டை மேலும் மேலும் முன்னேற்றி கொண்டு வருவதற்கு. विशेष रूप से मैं एक उदाहरण आपके सामने प्रस्तुत करता हूं कि मैं उत्तर प्रदेश के चुनाव में बनारस में था। उसी समय मुझे सूचना हुई कि आपको दिल्ली आना है। அதாவது நான் இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு உதாரணத்தை கூற விரும்புகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது நான் வந்து வாரணாசியில் இருந்திருந்தேன். அப்பொழுது உடனடியாக என்னை டெல்லி வர சொல்லியிருந்தார்கள். और दिल्ली आने के बाद मुझे सूचना हुई कि रूस यूक्रेन का युद्ध प्रारंभ हो गया है। आपको यूक्रेन से आने वाले बच्चों के स्वागत के लिए इंटरनेशनल एयरपोर्ट पर जाना है। அதாவது அந்த நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டுள்ளது. அதனால் இங்கே உக்ரைன்லேருந்து வரும் குழந்தைகளை, எஸ்பெஷலி இந்திய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள வந்து வரவேற்கிறதுக்காக நீங்கள் இமீடியட்டாக ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். जिन बच्चों को मैं लेने गया था उनके चेहरे पे मुस्कान नहीं थी, चेहरा मुरझाया हुआ था और वो उदास थे। இந்த இவர்களை வரவேற்க சென்ற போது பார்த்தேன், அவர்கள் முகத்தில் வந்து புன்முறுவல் இல்லை. அவர்கள் மிகவும் கவலை தோய்ந்த முகத்துடன் இருந்தார்கள். लेकिन उसी तरीके से मैं करता रहा। 1 सप्ताह तक बराबर मुझे समय बताया गया, मैं उन्हें रिसीव करता रहा। लास्ट फ्लाइट में जो बच्चे आए थे वो प्रसन्न थे। அதாவது முதல்ல வர 1, 2, 5 ஃப்ளைட் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வர பார்த்தா அவங்க முகத்தில் வந்து ஒரு இயல்பு நிலை திரும்பி இருந்ததை பார்க்க முடிந்தது. विशेष रूप से जब मैंने बच्चों से पूछा और उनका स्वागत किया कि आप तो प्रसन्न समझ में आ रहे हैं, तो उन्होंने कहा देश के उसी प्रधानमंत्री नरेंद्र भाई मोदी जी ने मुझे वहाँ से सुरक्षित निकालने का काम किया है। அதாவது இது போன்ற இது எப்படி நீ முதல்ல இறுக்கமா இருந்தீர்கள், இப்போது உங்களோட மகிழ்ச்சி ஏற்பட காரணம் என்று கேட்டபோது, எங்களுக்கு இந்த மாதிரி நரேந்திர மோடி போன்ற பிரதமர் எங்களுக்கு வைத்திருப்பதால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். எங்களுடைய பாதுகாப்பை அவர் உறுதி செய்திருக்கிறார் என்பதை இந்த வேளையில் நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். और विशेष रूप से देश के यशस्वी प्रधानमंत्री ने रूस यूक्रेन के राष्ट्राध्यक्ष से बात करके 8 घंटे के लिए युद्ध विराम कराया था। இது வந்து பிரதமருடைய தனிப்பட்ட முயற்சியினால் அந்த போரை 8 மணி நேரத்துக்கு நிறுத்தி நமது மக்களை அங்கிருந்து பாதுகாப்பாக மீட்டது என்றால் அது நமது பிரதமரின் தனிப்பட்ட செயலாகும் அப்படிங்கிறார். यूक्रेन के अधिकारियों का, जब मैं वहाँ से बाहर निकल रहा था तो यूक्रेन के अधिकारियों का कहना था, क्योंकि मैं तलहर में 1 सप्ताह तक सूरज नहीं देखा था, तो उस खुशी के मारे मैं बॉर्डर की तरफ चल रहा था। उसी समय अधिकारियों का कहना था
कि आप लोग बॉर्डर की तरफ जाएं तो उस गाड़ी में बैठें जिसमें भारत का राष्ट्रीय ध्वज लगा हो। அதாவது இந்த உக்ரைன்ல இருந்து எடுத்து வரும்போது கூட்டு வரும்போது அந்த உக்ரைன்காரங்களே சொல்றாங்களா, நீங்க வந்து பாதுகாப்பா செல்ல வேண்டும் என்றால் எங்கெல்லாம் பாரதத்தின் கொடி போட்டிருக்கிறதோ அந்த வண்டியில் செல்லுங்கள், நீங்கள் பாதுகாப்பாக செல்வீர்கள் என்று உறுதிமொழி கொடுத்தார்களாம். बच्चे उसी गाड़ी में बैठकर बॉर्डर की तरफ निकल रहे थे, लेकिन कुछ बच्चे जिन्हें गाड़ी मुहैया नहीं हो पाई वो पैदल ही चल दिए। तो वहाँ के अधिकारियों ने उनसे कहा कि आप पैदल तो चल रहे हो सकता है कि 8 घंटे का समय व्यतीत हो जाए, बमबारी प्रारंभ हो जाए, इसलिए आप लोग अपने हाथ में भारत का राष्ट्रीय ध्वज लेकर आगे बढ़िए तो आपके ऊपर कोई आपत्ति नहीं आएगी। அதாவது அங்க அனைவருமே பேருந்தில் செல்ல முடியாமல் சில பேர் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நடந்து வந்து கொண்டிருந்த அதிகாரிகளிடம் யுக்ரைன் அதிகாரிகள் சொன்னார்கள், 8 மணி நேர காலம் முடிய போகிறது, ஒருவேளை அவர்கள் இங்கே தாக்க முற்பட்டால் நீங்கள் உங்கள் கைகளில் பாரத கொடியை ஏந்தி செல்லுங்கள், நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக செல்வீர்கள் என்று உக்ரைன் அதிகாரிகள் நமது மக்களிடம் கூறினார்கள். मुझे प्रसन्नता थी, मैं भारत का तिरंगा लेकर, बच्चों ने मुझसे कहा कि मैं भारत का तिरंगा लेकर बॉर्डर की तरफ चल रहा था। मुझे खुशी हो रही थी कि मेरे पीछे पूरे विश्व के बच्चे जो वहाँ पढ़ रहे थे वो सब हाथ में तिरंगा लिए भारत माता की जय, नरेंद्र मोदी जिंदाबाद कहते हुए आगे बढ़ रहे थे। அங்க வந்து கொண்டிருந்த மக்கள் கூறினார்கள், இந்திய மக்கள் கூறினார்கள், நாங்கள் இந்த மூவர்ண கொடியை ஏற்றி வரும்போது எங்களுக்கு மிகவும் மிகவும் பெருமையாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் மட்டுமல்லாமல் எங்களோடு வந்த பல நாட்டை சேர்ந்தவர்களும் பாரத கொடியை ஏந்தி வந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பாதுகாப்பை பாரத கொடி அளிக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். मुझे तो उस समय जब बेहद प्रसन्नता हुई, बच्चों का कहना था कि मैंने मुड़कर पीछे देखा तो विश्व के बच्चे हाथ में तिरंगा लिए भारत माता की जय, नरेंद्र मोदी जिंदाबाद करते हुए आ रहे थे। और उन बच्चों के साथ पड़ोसी देश पाकिस्तान के भी बच्चे अपने हाथ में लिए हिंदुस्तान का तिरंगा झंडा लिए, नरेंद्र मोदी जिंदाबाद, भारत माता जिंदाबाद करते हुए आगे बढ़ रहे थे। बोले मुझे इसकी खुशी है कि आज देश के यशस्वी प्रधानमंत्री ने मुझे 8 घंटे का युद्ध विराम कराकर मुझे यहाँ तक देश में आने तक का रास्ता खोला है। அந்த வந்து கொண்டிருந்த உலக நாடுகளை சேர்ந்தவர்களுடன் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களும் இந்திய கொடியை ஏந்தி பாரத் மாதா கி ஜெய், நரேந்திர மோடி ஜிந்தாபாத் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வந்தார்கள். இதை விட நம் பெருமைப்படக்கூடிய விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பதை இங்கே கூறிக்கொள்கிறேன். तो उनका कहना था कि आज देश सशक्त हाथों में है, देश के ऐसे प्रधानमंत्री, शक्तिशाली प्रधानमंत्री के हाथों में है कि देश निश्चित आने वाले समय में विश्व गुरु बनेगा। அதாவது இன்று நாடு நமது ஒரு சக்தி வாய்ந்த பிரதமரிடம் உள்ளது. இதன் அடிப்படையில் நமது நாடு உலகத்திற்கே ஒரு குருவாக விளங்கும் என்பதில் துளி கூட சந்தேகமே இல்லை. विशेष रूप से ऐसे शक्तिशाली प्रधानमंत्री के नेतृत्व में आप सब लोग भारतीय जनता पार्टी के कार्यकर्ता काम कर रहे हैं। ऐसे सभी कार्यकर्ताओं का मैं अपनी ओर से अभिनंदन करता हूं, स्वागत करता हूं और अपनी बात समाप्त करता हूं। जय हिंद, जय भारत, वंदे मातरम।